மத்திய அரசு போட்டித் தேர்வுக்கு தயாராகி கொண்டிருக்கும் அனைத்து மாணவர்களுக்கும் டேப் 5 சார்பாக வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன நோட்டிஃபிகேஷன் பார்க்க போனோம்னா, நம்ம ரொம்ப நாளா ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த குரூப் டி நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு வந்திருக்கு. அதோட டீட்டெயில்ஸ் என்னென்ன, என்னைக்கு எக்ஸாம் டேட் அப்ளை பண்ணுறது, நம்மளுக்கு யாரெல்லாம் எலிஜிபிள், என்னென்ன சிலபஸ், எக்ஸாம் பேட்டர்ன் என்ன, என்னெல்லாம் படிக்கணும், நம்ம ரீஜனுக்கு எவ்வளோ போஸ்ட்டு, எல்லாத்தையும் டீட்டெயிலாக பார்ப்போம். ஆக்சுவலாக இந்த நோட்டிஃபிகேஷன் வந்து அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையாது. இன்னும் வந்து வெப்சைட்டில் அஃபிஷியலாக நோட்டிஃபிகேஷன் போடலை. ஆனால் போட்டாலும் இதே டீட்டெயில்ஸில் தான் போட போகிறாங்க. இதில் வந்து பெரிய சேஞ்சஸ் இருக்காது. அதனால இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, ஃபுல் நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு 70 பேஜ் கிட்ட இருக்குது. ஆனால் நம்ம அதெல்லாம் எல்லாத்தையும் ஸ்கிப் பண்ணிவிட்டு எதெல்லாம் முக்கியமானது, நம்மளுக்கு என்ன தேவை, அதை மட்டும்தான் கம்பைல் பண்ணி போட்டிருக்கோம். வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், அந்த டீட்டெயில்ஸ் மட்டும்தான் இருக்கும். நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மட்டும்தான் நான் சொல்ல போகிறேன். எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்லாம் நம்ம நோட்டிஃபிகேஷன்லேயே ஒமிட் பண்ணியாச்சு. சரி வாங்க, இப்போ வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸாம் டேட் ஃபர்ஸ்ட் பாருங்க. சென்ட்ரலைஸ்ட் எம்ப்ளாய்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் அது போட்டிருக்காங்களா, ரெக்ரூட்மெண்ட் ஃபார் த வேரியஸ் போஸ்ட் இந்த லெவல் 1 ஆஃப் 7th பே கமிஷன் அப்படின்னு போட்டிருக்காங்க. அதாவது முதல் 7th பே கமிஷன் லெவலில் போட்டிருக்காங்க. இப்போ என்ன வந்துச்சு, லாஸ்ட் வீக்கு 8th பே கமிஷன் வந்துருச்சு. அப்போ 8th பே கமிஷன் வந்துருச்சுன்னா நம்மளுக்கு எவ்வளோ சேலரி இன்க்ரீஸ் ஆகும், அரௌண்ட் 150% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகும், அரௌண்ட் 150% இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ லெவல் 1ஓட நம்ம சேலரி எவ்வளோ, 18,000 கிட்ட இருக்குது. அப்போ 150%னா அரௌண்டு 40K ப்ளஸ் வந்துடும் நம்மளுக்கு சேலரியே. அதனால எல்லாரும் இந்த எக்ஸாம் நோட்டிஃபிகேஷனோட பேட்டர்ன் என்னன்னு கரெக்டாக புரிஞ்சுட்டு கரெக்டாக படிங்க. வாங்க ஃபஸ்ட்டு வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு பார்க்குறோம். ஃபஸ்ட்டு டேட் ஆஃப் பப்ளிகேஷன் அப்படின்ற நோட்டிஃபிகேஷனே 22 அப்படின்னு போட்டிருக்காங்க. இப்போ என்ன ஓப்பனிங் டேட் அண்ட் டைம், ஆன்லைன் ரெஜிஸ்ட்ரேஷன் என்னைக்கு ஆரம்பிக்குது, 23 ஜனவரி 23க்கு ஆரம்பிக்குது. க்ளோசிங் டேட் வந்து பிப்ரவரி 22. அப்போ கிட்டத்தட்ட எவ்வளோ நாள் இருக்குது, 1 மந்த் கேப் இருக்குது நம்மளுக்கு எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு. எப்பயுமே ஒரு எக்ஸாம், எந்த எக்ஸாம்னாலும் ஒரு நோட்டிஃபிகேஷன் போட்ட உடனே அன்னைக்கு நைட்டே போய் அப்ளை பண்ணுறது, இல்லை காலையில் அப்ளை பண்ணுறது, அப்படி கூட பண்ணாதீங்க. ஒரு 4 நாள் 5 நாள் டைம் எடுத்துக்கோங்க. ஏன்னா அப்போ தான் நம்மளுக்கு தெரியும் எதெல்லாம் ஃபஸ்ட்டு நமக்கு. அவசர அவசரமாக சில பேர் அப்ளை பண்ணிவிட்டு ஐயோ தப்பாயிருச்சே அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தப்பானவங்களுக்கு டேட் மாடிஃபிகேஷன் பண்ணுறதுக்கும் அவங்க கொடுத்துருக்காங்க. அது நம்ம பின்னாடி காட்டுறேன். இப்போ பாருங்கள், டேட் ஆஃப் அப்ளிகேஷன் ஃபீஸ். இப்போ சில பேர் வந்து இந்த கடைசி நேரத்தில் எக்ஸாம் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபீஸ் வந்து என்ன ஆகுனா அப்ளை ஆகாது. ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் கேன்சல் ஆயிரும், அவங்களுக்கு டெபிட் ஆயிரும், அமௌண்ட் டெபிட் ஆயிரும். ஆனால் வந்து ஃபீஸ் கட்ட முடியாமல் போயிடும். அதுக்கான ஒரு நாள் எக்ஸ்ட்ரா இந்த அப்ளை பண்ணுற 23ஆம் தேதி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதாவது 23 to 24, 22 வரைக்கும் தான் நீங்கள் அப்ளை பண்ண முடியும். 23 to 24 நீங்கள் ஃபீஸ் மட்டும் பே பண்ணிக்கலாம். மற்றபடி அதில் அப்ளையோ கரெக்ஷனோ பண்ண முடியாது. இப்போ 24ஆம் தேதிக்கு அப்புறம் என்ன இருக்குது அப்படின்னா, 25 to 6ஆம் தேதி, மார்ச் 6ஆம் தேதி வரைக்கும் கிட்டத்தட்ட எவ்வளோ, ஒரு 10 நாள் கிட்ட தராங்க. எதுக்குன்னா, இப்போ நான் சொன்னேன்ல முன்னாடி, நீங்கள் வந்து ஏதாச்சும் தப்பாக அப்ளை பண்ணிட்டேன், அவசரப்பட்டு பண்ணிட்டேன், இனிஷியல் தப்பாக போட்டேன், ஏதாச்சும் டீட்டெயில்ஸ் தப்பாக கொடுத்துட்டேன் அப்படின்றதுக்கு கரெக்ஷன் பண்ணுறதுக்கான கரெக்ஷன் விண்டோ உங்களுக்கு ஓப்பன் ஆகும். அது கிட்டத்தட்ட உங்களுக்கு 10 days இருக்கும். ஓகே, இதுதான் ஃபஸ்ட்டு நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கான ஃபஸ்ட்டு டீட்டெயில்ஸ். நெக்ஸ்ட்டு இது வந்து கொஞ்சம் பார்த்துங்க. ஃப்ரீ ட்ரெயின் ட்ராவல் ஃபெசிலிட்டி யாருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, SC/ST கேண்டிடேட். யாராச்சும் SC/ST கேண்டிடேட் இருக்கீங்க, அவங்களுக்கு வந்து ட்ரெயினில் ஃப்ரீ ஸ்லீப்பர் கிளாஸ் ரயில்வே பாஸ் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க. ட்ராவல் அலவன்ஸ்ன்ற மாதிரி சொல்லுவாங்க. இதுக்கு என்ன பண்ணுவோன்னா, அப்ளை பண்ணுறப்பே கேட்பாங்க நீங்கள் SC/STயா OBCயா அப்படின்னு. இது வந்து யாருக்கு சூட்டபிள் ஆகுனா, SC/STக்கு மட்டும்தான் இந்த அலவன்ஸ் சூட்டபிள் ஆகும். யாராவது இது பார்க்குறவங்க SC/ST கேண்டிடேட்ஸ் இருந்தீங்கன்னா இதை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமானது மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் ஃபார் த போஸ்ட். அதாவது மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்னு என்னது, நம்மளுக்கு ரயில்வேல எப்பயுமே மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் வந்து ரொம்ப பார்ப்பாங்க. அதுக்கு கொடுத்துருக்காங்க ஸ்டாண்டர்ட். எப்படின்னா நம்மளுக்கு என்ன A2, A3, B1, B2, B3 அந்த மாதிரி கொடுத்துருப்பாங்க. நம்ம அது என்னென்ன வரிசையாக பார்ப்போம். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் A2 அப்படின்றதான் இருக்கிறதுலே கொஞ்சம் ரொம்ப முக்கியமான ஸ்டாண்டர்ட். ஏன் அப்படின்னா, இது வந்து கண்டிப்பாக வித்தவுட் கிளாஸ் இருக்கவங்களுக்கு தான் இது சூட்டபிள் ஆகும். நான் கண்ணாடி போட்டிருக்கேன் அப்படின்னா A2 கேட்டகரியில் நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அதாவது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருப்பாங்க. அந்த மெடிக்கல் ஸ்டாண்டர்டில் A2 அப்படின்னு இருந்துச்சுன்னா நீங்கள் கண்ணாடி போட்டிருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த இதுக்கு அப்ளை பண்ண முடியாது. மோஸ்ட்டாக அதில் எதுவும் இருக்காது. நம்ம கீழே நம்ம ரீஜியனில் எவ்வளோ போஸ்ட் இருக்குது என்னன்றதை நம்ம டீட்டெயிலாக பார்ப்போம். இப்போ பாருங்கள், டிஸ்டிங்விஷன் வந்து 9க்கு 6 இருக்கணும். இது ரெண்டுமே 9க்கு 6 இருக்கணும் வித்தவுட் கிளாஸஸ். நியர் விஷன் வந்து 0.6 வித்தவுட் கிளாஸஸ். மஸ்ட் பாஸ் என்னது, கலர் விஷனு, பைனாகுலர் விஷன், நைட் விஷன், இது எல்லாத்தையுமே நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க A2ல். இப்போ A3 அப்படின்னா A2வை தவிர மற்ற எல்லாத்துக்குமே வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் தான். ஆனால் இப்போ இந்த A3ல் பாருங்களேன், இது வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் தான். ஆனால் பவர் ஆஃப் லென்ஸ் வந்து எப்படி இருக்கணுமா, சுட் நாட் எக்ஸிட் 2 diopter. அதாவது -2க்கு மேலே இருக்கக்கூடாது. அதாவது எப்படி அப்படின்னா, நீங்கள் -1.5 இருக்கேன், -0.5,
-1 அந்த மாதிரினா நீங்கள் அப்ளை பண்ணலாம். எனக்கு 3.5 இருக்குது 2.5 இருக்குது அப்படின்னா A2 கேட்டகரியில் வர போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது. அடுத்து என்னது B1 B2 C1 C2 இதெல்லாம் இருக்குது. இப்போ B1 கேட்டகரி பாருங்கள், வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ் தான். இதுக்கு வந்து லென்ஸ் வந்து எவ்வளோ சொல்லியிருக்காங்க, -4 வரைக்கும் நீங்கள் எலிஜிபிள். அதாவது -3 3.5 2 2.5 இது எல்லாமே எலிஜிபிள். -4க்கு மேலே தான் நம்ம எலிஜிபிள் கிடையாது. மோஸ்ட்டாக எல்லாருமே -4 அந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருப்பாங்க. அப்போ நம்மளுக்கு B1 ஸ்டாண்டர்ட் கேட்டகரியில் அப்போ அவங்கெல்லாம் B1 ஸ்டாண்டர்ட் போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இது எல்லாமே அந்த பாருங்க மஸ்ட் பாஸ் கலர் டெஸ்ட் மற்ற எல்லாமே ஒரே மாதிரி தான் சேம். இதுக்கும் B2க்கும் சேம் தான். இப்போ C1 C2க்கு பாருங்கள், அந்த கலர் பாஸ் இது கிடையாது, மஸ்ட் பாஸ் கலர் விஷன் அந்த மாதிரிலாம் எது இருக்காது. வெறும் வித் ஆர் வித்தவுட் கிளாஸஸ். இந்த ரேஞ்ச் மாறி இருக்கும் பாருங்க. இங்கே வந்து என்ன இருக்குது 9 இருக்கா, இங்கே 12 18 அதாவது 18ல் 6 12ல் 6 அந்த எலிஜிபிலிட்டியில் இருந்தாலே உங்களுக்கு இது கரெக்டாக போதும். ஓகே, அடுத்து முக்கியமானது ஏஜ் லிமிட். நம்ம ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தா போஸ்ட் நம்ம என்ன போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணலாம், லெவல் 1 போஸ்ட்டுக்கு ஏஜ் லிமிட் நார்மலாக இப்போ ஒரு ரயில்வே எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் விட்றாங்க அப்படின்னா 18 to 33 அப்படின்றது தான் நார்மல் ஏஜ் லிமிட். ஆனால் இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா கோவிட்னால நம்மளுக்கு ரெக்ரூட்மெண்ட் போடலை கொஞ்ச நாளாக, அதனால ஒரு 3 years ரிலாக்ஸேஷன் கொடுத்துருக்காங்க. அப்போனா 18 to 36 ஏஜ் வரைக்கும் நீங்கள் அப்ளை பண்ணலாம். இது யாருக்கு அப்படின்னா UR கேட்டகரிக்கே 18 to 36. அப்போ ஓபிசி அப்படின்னா என்ன ஆகும்னா இதுலேருந்து +3 அதாவது 36 ஏஜ்லேருந்து +3 39 வரைக்கும் யார் அப்ளை பண்ணலாம், ஓபிசி நான் கிரீமி லேயர். அது முக்கியம், ஓபிசி நான் கிரீமி லேயர் அப்ளை பண்ணலாம். இப்போ யாராவது ஓபிசி சர்டிஃபிகேட் இன்னும் வாங்காமல் வச்சுருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுக்கோங்க. ஒரு ஓபிசி சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி எது வரைக்கும் இருக்கும், ஓபிசி சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி எப்பயுமே மார்ச் 31 முடிஞ்சிடும். நீங்கள் எப்போ வாங்கினாலும் சரி, நீங்கள் வந்து மார்ச் 1 வாங்கினாலும் அது மார்ச் 31 முடிஞ்சிடும். அப்போ நீங்கள் திருப்பி புதுசாக ஏப்ரல் 1 நீங்கள் புது ஓபிசி சர்டிஃபிகேட் வாங்கணும். அதனால் யாராவது வாங்காமல் இருந்தீங்கன்னா இந்த வருஷத்துக்கு திருப்பி கண்டிப்பாக வாங்கிடுங்க எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் மார்ச் 31க்கு அப்புறம் ஏப்ரல் மாதம் ஆரம்பிக்கிறப்ப திருப்பி இன்னொரு ஓபிசி வாங்கிடுங்க. ஓபிசி வாங்கினா நம்ம ஊரில் என்ன கேட்பாங்க, இன்கம் சர்டிஃபிகேட் கேட்பாங்க. இன்கம் சர்டிஃபிகேட்டும் அது இருந்துச்சுன்னா பரவாயில்ல, இல்லை அப்படின்னா ஃபர்ஸ்ட் இன்கம் சர்டிஃபிகேட் வாங்கிடுங்க. இன்கம் சர்டிஃபிகேட் என்னன்னா இன்கம் சர்டிஃபிகேட்டோட வேலிடிட்டி வந்து 1 year. அதாவது நீங்கள் எப்போ வாங்குறீங்களோ அப்போ இருந்து 1 year. ஓபிசி மாதிரி இதுதான் கரெக்ட் இந்த டயத்தில் முடிஞ்சிடும் அப்படின்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் எப்போ வாங்கினாலும் வாங்கலாம் இன்கம் சர்டிஃபிகேட். நீங்கள் எப்போ வாங்குறீங்களோ அப்போ இருந்து 1 year உங்களுக்கு அது வந்து வேலிடிட்டி. அதை வச்சு தான் ஓபிசி நம்ம ஊரில் தருவாங்க. அதனால் அதை வாங்கி வச்சுக்கோங்க. எஸ்சி எஸ்டிக்கு நம்ம ஊரில் இருக்குது ஆல்ரெடி. அது எவ்வளோனா 5 years ஏஜ் ரிலாக்ஸேஷன். அப்போ 36 + 5 அப்படின்னா 41 ஏஜ் வரைக்கும் அவங்க அப்ளை பண்ணிக்கலாம். எக்ஸ் சர்வீஸ் மேன் அவங்களுக்குலாம் இங்கே கீழே டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ இது வந்து என்னன்னா டேட் ஆஃப் பர்த் ஆஃப் த கேண்டிடேட்ஸ். அதாவது ஒரு ப்ரிசைஸாக சொல்லணும், ரொம்ப அக்யூரேட்டாக சொல்லணும்னா அப்படி டேட் ஆஃப் பர்த் கொடுத்துருக்காங்க. ஜென்ரலுக்கு, ஓபிசிக்கு, எஸ்சி எஸ்டிக்கு இது வந்து அப்பர் ஏஜ் லிமிட்டு, இது வந்து லோயர் ஏஜ் லிமிட்டு. அதாவது இந்த வருஷத்துக்கு முன்னாடி இருந்தால் அப்ளை பண்ண முடியாது, இந்த வருஷத்துக்கு அப்புறம் இருந்தால் அப்ளை பண்ண முடியாது. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிளானது. இதுக்கு மேலே இதில் தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன இல்லை. இதுக்கு முன்னாடி நான் பிறந்திருக்கேன் அப்படின்னா நீங்கள் எலிஜிபிள் கிடையாது, இதுக்கு அப்புறம் பிறந்திருக்கேன் அப்படின்னாலும் எலிஜிபிள் கிடையாது. இதுதான் அப்பர் ஏஜ் லிமிட், லோயர் ஏஜ் லிமிட். ஓகே, இதுவும் ஒரு சின்ன விஷயம் சொல்ல மறந்துட்டேன். மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸில் வந்து இப்போ நம்ம வந்து இதெல்லாம் ஸ்டாண்டர்ட் கண்ணாடி போட்டிருப்பாங்க, போடாமல் இருப்பாங்க. சில பேர் வந்து லேசர் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்கு என்ன எலிஜிபிள் அப்படின்னா இந்த லேசிக் சர்ஜரி பண்ணியிருக்கவங்களுக்கு என்ன கேட்டகரியில் வருவாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து எல்லா மெடிக்கல் ஸ்டாண்டர்டாக B1 B2 C1 C2 இது எல்லாத்துலேயும் வருவாங்க வித் ஸ்பெசிஃபிக் ரெஸ்ட்ரிக்ஷன். அதில் கொடுத்துருப்பாங்க 1 yearக்குள்ளே நீங்கள் 1 yearக்கு மேலே இருக்கணும் லேசர் பண்ணி, அந்த மாதிரி சில டீட்டெயில்ஸாக இருக்கும். அது லேசர் பண்ணவங்களுக்கு தெரியும். அவங்கெல்லாம் இந்த மீதி இருக்க பாயிண்ட்ஸை என்னென்னு பார்த்துக்கோங்க, பார்த்து இந்த டாக்டர்கிட்ட ரெஃபர் பண்ணி இதை கேட்டுக்கோங்க. ஓகே, இப்போ அடுத்து நம்மளுக்கு வந்து எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம இந்த எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் முதல்ல வேறு மாதிரி இருந்துச்சு. ஐடிஐ கம்பல்சரியாக இருக்கணும், ஐடிஐ கம்பல்சரியாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இப்போ நம்மளுக்கு எல்லாத்துக்குமே எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் 10th குவாலிஃபிகேஷன் தான். நீங்கள் 10th படிச்சிருந்தாலே எலிஜிபிள் தான். 10th நான் முடிச்சிருக்கேன் அப்படின்னாலே நீங்கள் தாராளமாக இந்த எக்ஸாமை அப்ளை பண்ணி எழுதலாம். அதே மாதிரி யார் அப்ளை பண்ண முடியாது அப்படின்னா இந்த எக்ஸாம் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடியே எனக்கு ரிசல்ட் வராது, ஃபைனல் இயர் ரிசல்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அதாவது எக்ஸாம் டேட் அப்ளை பண்ணுறோம்ல கடைசி நாளைக்கு முன்னாடி எனக்கு ரிசல்ட் வந்துடும் அப்படின்னா பிரச்சனை இல்லை அதை தாண்டி வருது, இந்த ஃபைனல் இயர் படிக்கிறவங்களுக்கு சொல்கிறேன், இது அப்படிதான் வரும்னா அவங்க எலிஜிபிள் கிடையாது, அப்ளை பண்ண முடியாது. ஓகே, அடுத்து ரொம்ப முக்கியமானது எக்ஸாம் ஃபீஸ்.
நம்மளுக்கு எக்ஸாம் ஃபீஸ் என்னது? இப்போ பிடபிள்யூ கேண்டிடேட்ஸு, ஃபீமேல், டிரான்ஸ்ஜெண்டர், எக்ஸ் சர்வீஸ்மேன் இவங்களுக்கெல்லாம் எஸ்சி எஸ்டி இவங்க எல்லாத்துக்குமே எக்ஸாம் ஃபீஸ் வந்து எவ்வளோ? 250. அது 250மே நம்ம கட்டிட்டோம். மற்றபடி என்னன்னா நம்மளுக்கு எல்லாம் அமௌண்ட் 250மே ரீஃபண்ட் ஆயிரும். எக்ஸப்ட் பேங்க் சார்ஜஸ் மட்டும் பிடிச்சிட்டு மற்ற 250மே அவங்க வந்து ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க. அப்போ மற்றவங்களுக்கு இதில் வராதவங்க யாருன்னா ஓபிசி ஜென்ரல் இவங்களுக்கு எவ்வளோனா ஃபீஸ் வந்து 500. அதில் 400 அப்படின்றது ரிட்டர்ன் ஆயிரும் பேங்க் சார்ஜஸ் மட்டும் பிடிச்சிட்டு. இதில் ரொம்ப முக்கியமானது என்னன்னா நம்ம எக்ஸாம் அப்ளை பண்ணுறப்பே என்ன கேட்பாங்க? நம்ம பேங்க் டீட்டெயில்ஸ் கேட்பாங்க. பேங்க் டீட்டெயில்ஸ் என்னென்ன கேட்பாங்க? அக்கௌண்ட் நம்பரு, ஐஎஃப்எஸ்சி கோடு, நேமு, பிரான்ச்சு, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க. ஏன் கேட்குறாங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் எழுதி முடிச்சிட்டீங்கன்னு வைங்க, அதாவது நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகாது. நீங்கள் எக்ஸாம் அப்ளை பண்ணி எழுதி முடிச்சா மட்டும்தான் ரீஃபண்ட் ஆகும். நீங்கள் பாஸ் ஆகுறீங்க பாஸ் ஆகலன்றது அடுத்து. நீங்கள் எக்ஸாம் அட்டன் பண்ணிட்டாலே உங்களுக்கு அமௌண்ட் ரீஃபண்ட் ஆயிரும். அப்போ எதுக்கு இது சொல்கிறாங்கன்னா கண்டிப்பாக எல்லாரும் வந்து எக்ஸாம் அட்டன் பண்ணணும் அப்படின்றதுக்காண்டி இந்த மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அப்போ நீங்கள் டீட்டெயில்ஸ் பேங்க் டீட்டெயில்ஸ் கொடுக்குறப்ப உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ் தான் கொடுக்கணும். நீங்கள் ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணலாம், இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மூலியமாக அப்ளை பண்ணலாம். எங்கே அப்ளை பண்ணாலும் பேங்க் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு கொடுத்தீங்கன்னு வைங்களேன், அந்த அமௌண்ட் ரீஃபண்ட் வந்து உங்களுக்கு தான் ஆகும். இது மட்டும் தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. அதே மாதிரி இப்போ இந்த வட்டம் புதுசாக என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, டிரான்சாக்ஷனில் ஏதாவது இஷ்யூ ஆகுது அப்படின்னா, அதாவது இப்போ நான் வந்து அமௌண்ட்டு ஃபஸ்ட்டு ஃபீஸ் கட்டிட்டேன், ஆனால் எனக்கு வந்து டெபிட் ஆயிடுச்சு, ஆனால் எனக்கு எக்ஸாம் ஃபீஸ் கட்டலை, அப்ளிகேஷன் ஃபெயில்டு வந்துச்சு, பேமெண்ட் ஃபெயில்டுன்னு வந்துச்சு, ஆனால் அமௌண்ட் டெபிட் ஆயிடுச்சு அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா, அவங்க தான் உங்களுக்கு இது கொடுத்துருக்காங்க கான்டாக்ட் நம்பர். இந்த நம்பரை ஃபோன் பண்ணி அவங்களோட இஷ்யூவை தெரிவிச்சிங்கன்னா அவங்க உடனே அதுக்கான நடவடிக்கை எடுத்துருவாங்க. ஓகே, இப்போ தான் ரொம்ப முக்கியமானது ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ். எப்படி எடுக்கிறாங்க? இப்போ குரூப் டி இருக்குது, நம்ம எக்ஸாம் நடத்துகிறாங்க, என்டிபிசி நடத்துகிறாங்க, ரயில்வே, ஜேஇ நடத்துகிறாங்க, நிறைய எக்ஸாம் நடத்துகிறாங்க. அதில் நம்ம குரூப் டி அப்படின்றதோட ரெக்ரூட்மெண்ட் ப்ராசஸ் என்ன அப்படின்றது தான் இதில் பார்க்க போகிறோம். அதாவது இதில் ரொம்ப சிம்பிள், ஒரே ஒரு ஸ்டேஜ் தான் எக்ஸாம், கம்ப்யூட்டர் பேஸ்டு சிபிடி. அதாவது ஒரே ஒரு ஆன்லைன் எக்ஸாம் மட்டும்தான், அவ்வளோதான். எக்ஸாம் ரிட்டன் எக்ஸாம்ன்ற, அதாவது கம்ப்யூட்டர் பேஸ், ஓஎம்ஆர் பேஸ் கிடையாது, கம்ப்யூட்டர் பேஸ். ஒரே ஒரு எக்ஸாம் மட்டும் எழுதிட்டாலே நீங்கள் வந்து அந்த கட் ஆஃப் கிளியர் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வேலை. அதுக்கப்புறம் என்ன இருக்குன்னா ஃபிசிக்கல் இருக்கும், பிஇடின்னு சொல்லுவாங்க, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் அப்படின்னு. அதுக்கு மட்டும் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன், மெடிக்கல் எக்ஸாமினேஷன். அப்போ நீங்கள் எழுதுறது, படித்து எழுதுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு இதுதான், ஃபர்ஸ்ட் இது மட்டும் தான். அதில் என்னென்ன பேட்டர்ன் இருக்குது, எக்ஸாம் டியூரேஷன் என்ன அப்படின்றத கீழே பார்ப்போம். ஓகே, இதுதான் நம்ம எக்ஸாமுக்கான டியூரேஷன். எவ்வளோ? 90 மினிட்ஸ். 90 மினிட்ஸ்னால் எவ்வளோ நேரம்? 1 hour 30 minutes. அப்போ 1.5 மணி நேரம் நம்மளுக்கு எக்ஸாம் நடக்கும். அதில் என்னெல்லாம் இருக்கும்? ஜென்ரல் சயின்ஸ் 25, மேக்ஸ் ஆப்டிடியூட் 25, ரீசனிங் 30, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்தே 20. டோட்டல் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் 100 கொஸ்டின்ஸ். அப்போ நம்மளுக்கு டோட்டல் ஒரு கொஸ்டினுக்கு 1 மார்க் அப்படின்னா 100 கொஸ்டினுக்கு 100 மார்க். ஒரு கொஸ்டின் 1 மார்க். அதே மாதிரி ஒரு கொஸ்டின் நம்ம தப்பாக போட்டோம் அப்படின்னா -1/3, அதாவது 0.33 மார்க்ஸ் ரெடியூஸ் ஆகும். அப்போனா என்ன அர்த்தம்? 3 கொஸ்டின் தப்பாக போட்டிங்கன்னா 1 மார்க் ரெடியூஸ் ஆகும். அதுதான் இது இந்த நெகட்டிவ் மார்க்கான கான்செப்ட். ஓகே, இப்போ என்ன பாருங்க, ஜென்ரல் சயின்ஸில் 25, மேக்ஸில் 25, ரீசனிங்கில் 30, ஜென்ரல் அவேர்னஸும் கரண்ட் அஃபேர்ஸ் சேர்த்து 20 தான். ஓகே, இப்போ அது வந்து எப்படி என்னென்ன சிலபஸ் இருக்குது என்னன்றதை பார்ப்போம். ஓகே, இப்போ கொஸ்டின் டைப் அண்ட் சிலபஸ் அப்படின்றது என்ன பார்த்தோம்? மேக்ஸில் எத்தனை கொஸ்டின் பார்த்தோம்? 25 கொஸ்டின். அப்போ 25 கொஸ்டின் அதுக்குள்ளே என்னெல்லாம் இருக்குன்னா, நம்பர் சிஸ்டம், போர்ட் மாஸ் ரூல். போர்ட் மாஸ் என்ன? பிராக்கெட், ஆஃப், டிவிஷன், மல்டிப்ளிகேஷன், அடிஷன், சப்ராக்ஷன். அப்போ டெசிமல்ஸு, ஃப்ராக்ஷன்ஸ். ஃப்ராக்ஷன் என்ன? இப்போ நான் சொன்னேன்ல, பெர்சன்டேஜ் டூ ஃப்ராக்ஷன் மாதிரி, அந்த 1/3 சொன்னேன்ல, அந்த மாதிரி ஃப்ராக்ஷன்ஸு, எல்சிஎம், ஹெச்சிஎஃப், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன், பெர்சன்டேஜ். அதாவது மேத்தமெட்டிக்ஸ் ஆப்டிடியூடை பொறுத்த வரைக்கும் பெர்சன்டேஜும் ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷனும் நீங்கள் நல்லா ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க, ரொம்ப பேஸ்லேருந்து ஸ்ட்ராங் ஆகிட்டீங்க அப்படின்னா நீங்கள் எந்த சம்ஸ்னாலும் எந்த கொஸ்டினாலும் அதை வச்சு அப்ரோச் பண்ணலாம். டைம் அண்ட் ஒர்க் அதை வச்சு போடலாம், டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் போடலாம், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் போடலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸ்லாம் நல்லாவே போடலாம். இதெல்லாமே நம்மளுக்கு வந்து பெர்சன்டேஜ், ரேஷியோ அண்ட் ப்ரொபோர்ஷன் கான்செப்ட் நல்லா தெளிவாக தெரிஞ்சாலே அதை நீங்கள் அட்டன் பண்ணலாம். மென்சுரேஷன் மோஸ்ட்டாக ஃபார்முலா பேஸ்டாக இருக்கும். ஏன்னா இது நம்மளுக்கு என்னது 10th குவாலிஃபிகேஷன் தானே. அப்போ எல்லாமே டைரக்ட் ஃபார்முலா படிச்சுட்டோம். இப்போ 2D மென்சுரேஷனில் என்ன இருக்குது நம்மளுக்கு? 2D 3D இருக்குது. அது ரெண்டுக்கும் ஃபார்முலாஸ் படித்தாலே போதும். ஸ்கொயரு, கியூபு, ரெக்டாங்கிள், கியூபாய்டு, ஸ்பியரு, சிலிண்டர், கோன், இதெல்லாம் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு மென்சுரேஷனில் வரும். அல்ஜிப்ரா மோஸ்ட்டாக என்ன உங்களுக்கு ஈக்குவேஷன்ஸ் பேஸ் பண்ணி வந்தோம், பாலினாமியல்ஸ் பேஸ் பண்ணி
வரும் உங்களுக்கு. இப்போ ஜாமெண்ட்ரி அண்ட் ட்ரிக்னாமெண்ட்ரி இருக்கு. இப்போ இதெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா அட்வான்ஸ் மேக்ஸ் அப்படி சொல்லுவாங்க. ஜாமெண்ட்ரியில் என்ன வரும் உங்களுக்கு, சர்க்கிள் இருக்கு, அந்த மாதிரி இன்சர்க்கிள், அவுட் ரேடியஸ், அந்த மாதிரி நிறைய வரும் ஜாமெண்ட்ரியில். ட்ரிக்னாமெண்ட்ரி என்னது, காஸ் தீட்டா, சைன் தீட்டா, டேன் தீட்டா, பித்தாகரஸ் தியரம், அதை பேஸ் பண்ணி என்ன இருக்கும். எலமெண்ட்ரி ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னது, மீன், மோடு, ரேஞ்சு, அதை பேஸ் பண்ணி இருக்கும். ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் அந்த மாதிரி இருக்கும். ஸ்கொயர் ரூட்டு தெரியும் நம்மளுக்கு, ரூட்டு, ஏஜ் கால்குலேஷன்ஸ், கேலண்டர் அண்ட் கிளாக். கேலண்டர்னா இப்போ இந்த ஏதாச்சும் ஒரு டேட் இயர் கொடுத்துட்டு இது என்னைக்கு வருது, என்ன டேட்ல வருது, என்ன டேல வருது, அந்த மாதிரி கேட்பாங்க. கிளாக் தெரியும், இப்போ ஏதாச்சும் கொடுத்துட்டு இந்த ஹவர் ஹேண்டு, மினிட் ஹேண்டு வந்து மிரர்ல தெரிஞ்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி. பைப்ஸ் அண்ட் சிஸ்டனும் டைம் அண்ட் ஒர்க்கும் ஒரே மாதிரி தான் இருக்கும். நீங்கள் டைம் அண்ட் ஒர்க் பார்த்துட்டு தான் பைப் அண்ட் சிஸ்டம் பார்க்கணும், ஏன்னா ரெண்டுமே ஒரே மாதிரி கான்செப்ட் தான். அடுத்து ஜென்ரல் ரீசனிங்கில் பார்த்தீங்கன்னா அனாலஜிஸ் இருக்கும். அனாலஜிஸ்னா இப்போ வந்து இப்போ 2 இது கொடுத்துருப்பாங்க ஒரே மாதிரி. அதாவது மேக்ஸுக்கும் ரீசனிங்க்கு என்னன்னா, மேக்ஸ் ஆப்டிடியூட்ல வந்து உங்களுக்கு வந்து கொஸ்டின்ஸ், அந்த கொஸ்டின் வந்து ஆன்சருக்கான ஹிண்ட் கொடுத்துருப்பாங்க. ரீசனிங்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆன்சரே கொடுத்துருவான், இந்த ஆன்சர் எப்படி வந்துச்சு அப்படின்றதான் உங்களுக்கு ரீசனிங்ல நீங்க கண்டுபிடிக்கணும். அனாலஜிஸ் அதே மாதிரி தான், ஒரு 2 இதுக்கு ஆன்சர் கொடுத்துருவான், அதுக்கு ரிலேஷன் வந்து என்னன்னு கண்டுபிடிச்சிங்கன்னா அதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். ஆல்பா நியூமெரிக்கல், கோடிங், டீகோடிங்கு, மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸு, ரிலேஷன், சிலாஜிசம், ஜம்பிளிங், வென் டயக்ராம், இது எல்லாமே உங்களுக்கு எதில் வரும், ரீசனிங்கில். இன்டர்பிரிட்டேஷன் சஃபிஷியன்சி, அதாவது டேட்டா சஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட், கன்க்ளூஷனு, டெசிஷன் மேக்கிங், அப்படி இது எல்லாமே ஒரே மாதிரி தான் இருக்கும். ஒரு கான்செப்ட் ஒன்ஸ் நல்லா தெளிவாயிட்டிங்கன்னா மற்ற எல்லாத்தையுமே போட்டுடலாம். டைரக்ஷன்ஸு இதெல்லாம் இருக்கும். ஓகே, இப்போ ஜென்ரல் சயின்ஸ் அப்படின்றதுல என்னன்னு பார்க்க போறோம்னா, இந்த சிலபஸ் என்னன்னா பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, லைஃப் சயின்ஸ், 10th ஸ்டாண்டர்ட் லெவல் என்ன சிபிஎஸ்சினா என்ன புக்ஸ், என்சிஆர்டி புக்ஸ். அதாவது நம்ம சயின்ஸ் 6th இருந்து மோஸ்டா 10th வரைக்கும் என்னென்ன பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இது நல்லா படிச்சுட்டோம் அப்படின்னா சயின்ஸோட பிரச்சனை இல்லை, சயின்ஸ் நம்ம கவர் பண்ணிடலாம். அடுத்து என்ன, ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ், சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, ஸ்போர்ட்ஸ் என்னெல்லாம் கேட்பாங்க, ஸ்போர்ட்ஸ் ஏதாவது ஃபேமஸ் பர்சனாலிட்டி கொடுத்து அவங்க என்ன ஸ்போர்ட்ஸ் அப்படி கேட்பாங்க. இல்லாட்டி ஸ்போர்ட்ஸ் டெர்மினாலஜிஸ் கொடுத்துட்டு இது எந்த ஸ்போர்ட்ஸில் வருது அப்படி கேட்பாங்க. கல்ச்சர்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சர்னு சேர்த்து வரும், அதாவது ஏதாச்சும் டெம்பிள் இல்லை எங்கேயாச்சும் ஃபெஸ்டிவலு எந்த ஊரில் நடக்குது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் கேட்பாங்க. பர்சனாலிட்டிஸ்னால் கரண்ட் அஃபேர்ஸில் ஏதாச்சும் ஃபேமஸ் பர்சனாலிட்டிஸ் பற்றி பேசியிருக்காங்க அப்படின்னா அந்த மாதிரி கேள்விகள். எக்கனாமிக்ஸில் நம்மளுக்கு முக்கியமான கொஸ்டின் என்னது, 5-year பிளான். அப்புறம் வந்து என்னது, கிரீன் ரெவல்யூஷன், சென்சஸ், டேஸ்ட், பாப்புலேஷன். கடைசியாக சென்சஸ் எப்போ எடுத்தாங்க, 2011 எடுத்தாங்க. சென்சஸ் எப்போ எடுப்பாங்க, 10 வருஷத்துக்கு ஒட்டையாக எடுப்பாங்க. இன்னும் அதுக்கு அடுத்த சென்சஸ் எடுக்கல. இப்போ அது எத்தனாவது சென்சஸ், 16th சென்சஸ் வரைக்கும் எடுத்திருக்காங்க. இப்போ அடுத்த எடுத்தா 16th சென்சஸ், அது இன்னும் எடுக்கலாம், இனிமேல் தான் எடுப்பாங்க. பாலிடிக்ஸ் என்னது, பார்ட்ஸ், ஆர்டிகல்ஸ், ஷெட்யூல், இதெல்லாமே பாலிடிக்ஸில் வரும். இந்தியன் பாலிட்டி, பார்லிமெண்ட், லோக்சபா, ராஜ்யசபா, இது எல்லாமே இதுக்குள்ள வரும். அண்ட் என்ன சொல்லியிருக்காங்க, எனி அதர் சப்ஜெக்ட் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டா. அப்போ கொடுத்துருக்க இந்த இது மட்டும் படித்தா போதுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது, என்னென்ன படிக்கணும். இது போக ஹிஸ்ட்ரி இருக்குது, ஜாகிரபி இருக்குது, வேற என்ன இருக்குது, எல்லாமே எக்கனாமிக்ஸ் கொடுத்துட்டான், பாலிட்டி கொடுத்துட்டான், கரண்ட் அஃபேர்ஸ், இதெல்லாம் இப்போ இதெல்லாமே சேர்த்து படித்தாதான் நம்மளுக்கு ஸ்கோரிங் பட்டுரும். இது மொத்தம் எத்தனை கொஸ்டின்ஸ் இருக்குது, 20 கொஸ்டின்ஸ் இருக்குது. அப்போ நம்ம ஃபஸ்ட்லேருந்து பார்த்தோன்னா சயின்ஸுக்கு எத்தனை கொஸ்டின், 25 கொஸ்டின்ஸ், மேக்ஸ் 25 கொஸ்டின்ஸ், ரீசனிங் 30 கொஸ்டின்ஸ், ஜென்ரல் அவேர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸில் 20 கொஸ்டின்ஸ். எவ்வளோ ஆச்சு, 100 கொஸ்டின்ஸ் ஆச்சா. 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்ஸ். ஓகே, இதுதான் நம்ம வந்து படித்து எழுதுகிற மாதிரி இருக்கும். அடுத்து என்னது, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட்டு, பிஇடி அப்படின்னு சொல்லுவாங்க. அது என்ன அப்படின்னா, மேல் கேண்டிடேட்ஸ், ஃபீமேல் கேண்டிடேட்ஸ் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க. அது என்ன அப்படின்னா, 35 kg வெயிட் உள்ளதை வந்து நம்ம 100 மீட்ரு தூக்கிட்டு ஓடணும். வந்து என்னன்னா 2 மினிட்ஸ்க்குள்ளே, அதாவது 120 செகண்ட்ஸ்க்குள்ளே நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். இப்போ நான் ஒன்ஸ் கீழே விட்டுட்டேன், இல்லை என்னால் தூக்க முடியாமல் இருக்குன்னா நீங்கள் அவ்வளோதான், குவாலிஃபை ஆக மாட்டீங்க. ஏன்னா மொத்தத்துக்கு 1 சான்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து என்னன்னா, ஏபிள் டு ரன் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 1000 meters, எவ்வளோ நேரம், 4 minutes 15 seconds, அதுக்கும் 1 சான்ஸ் தான். ஓகே, இதான் மேல் கேண்டிடேட்ஸ். ஃபீமேல் கேண்டிடேட்ஸுக்கு 20 kg. இப்போ மேலுக்கு எவ்வளோ, 35 kg, ஃபீமேலுக்கு 20 kg தூக்கிட்டு அதே மாதிரி 100 meters 2 minutes ஓடணும். அவங்களுக்கும் ஒரே சான்ஸ் தான். டிஸ்டன்ஸ் வந்து என்னது, 1000 meters
5 minutes 40 seconds அவங்களுக்கான டைம். இதுதான் டிஇடி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட். இதுதான் ரெண்டாவது. இப்போ வந்து நம்ம என்ன பார்த்துட்டோம், ஃபர்ஸ்ட் ரவுண்டு சிபிடி 1 எக்ஸாம் பார்த்தாச்சு, ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் பார்த்தாச்சு. அடுத்து என்னது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அண்ட் மெடிக்கல். இது எல்லாமே இதுக்கும் நம்ம படித்து எழுதணுமான்னு கேட்டால் கிடையாது. நம்ம டாக்குமெண்ட்லாம் கரெக்டாக வச்சுருக்கணும், மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் கொடுத்துருக்கிறது கரெக்டாக இருக்கணும். அப்படி இருந்தாலே நம்ம வந்து இந்த எக்ஸாம் ஈஸியாக கிளியர் பண்ணிடலாம். இப்போ என்ன நம்மளுக்கு என்ன வெப்சைட் அப்படின்னா, நம்ம தமிழ்நாடு அப்படின்றனால நம்மளுக்கு என்னது சென்னை ஜோன் அப்படின்றதுல அப்ளை பண்ணணும். அப்போ நான் கண்டிப்பாக அதில் தான் அப்ளை பண்ணணுமா அப்படின்னு கேட்டால் அப்படிலாம் கிடையாது. உங்கள் விருப்பம் எதுனாலும் அப்ளை பண்ணலாம். ஆனால் சென்னை ஜோனில் தான் நம்ம எல்லாரும் அப்ளை பண்ணி எழுதுறதுக்கு நம்மளுக்கான வேகன்சி கொஞ்சம் நிறையாவே கொடுத்துருக்காங்க இந்த வட்டம். அதுக்கான வெப்சைட்டு ஃபோன் நம்பர் தான் இதில் தான் நம்ம அப்ளை பண்ணணும். இது இன்னொன்று கொடுத்துருக்காங்க ஆர்ஆர்சி அப்படின்றது. அதை பற்றி நம்மளுக்கு ஒன்றும் பெருசாக தேவைப்படாது. நம்ம அப்ளை பண்ணுறது இந்த ரீஜனில் ஆர்ஆர்பி சென்னையில் தான். இப்போ நீங்கள் ஆர்ஆர்பி புவனேஸ்வரில் அப்ளை பண்ணுறேன் அப்படின்னா அப்ளை பண்ணலாம். அதுக்கான வேகன்சி அதோட இது என்னன்னு பார்த்துட்டு அப்ளை பண்ணணும். ஆனால் எக்ஸாம் வந்து உங்களுக்கு அந்த ரீஜனில் தான் போகும், போஸ்டிங் அந்த ரீஜன்லாம் கிடைக்கும். அதை நல்லா யோசிச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து நம்மளுக்கு என்ன ரயில்வே வைஸ் அண்ட் போஸ்ட் வைஸ் வேகன்சிஸ் ஃபார் நோட்டிஃபைட் என்னது நம்மளுக்கு சென்னை ரீஜன் சொன்னோன்னா, அப்போ மொத்தம் 32,400 சொச்சம் வேகன்சியில் நம்மளுக்கு எவ்வளோ வேகன்சி 2,694 மொத்த வேகன்சி. அதில் இப்போ என்னென்ன இருக்குது, அசிஸ்டன்ட் எஸ்என்டினா என்ன சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். அது என்ன அதாவது இந்த குரூப் டியை பொறுத்த வரைக்கும் மொத்தம் எத்தனை 5 டிபார்ட்மெண்ட்ஸ் இருக்குது. ஒன்று வந்து என்னது எஸ்என்டி, மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல், டிராஃபிக், இன்ஜினியரிங். இந்த 5 டிபார்ட்மெண்ட் தான் குரூப் டியில் வரும். அதில் நம்மளுக்கு அசிஸ்டன்ட் அந்த போஸ்ட் தான் கிடைக்கும். அசிஸ்டன்ட் எஸ்என்டி அப்படின்னா சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன். அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப் அது என்னன்னு இப்போ மெக்கானிக்கல். இது ஐசிஎஃப் அப்படின்றது இன்டகிரேட் கோச் ஃபேக்ட்ரி. இது எங்கே இருக்குன்னா சென்னை பெரம்பூரில் இருக்குல்ல, அங்கே தான் வந்து ட்ரெயினை வந்து எல்லாம் ரெடி பண்ணுவாங்க, தயாரிப்பாங்க. அதுதான் ஐசிஎஃப். அங்கே உங்களுக்கு வேலை. அசிஸ்டன்ட் ஒர்க் ஷாப் மெக்கானிக்கல், இது வந்து சவுத் ரீஜியன். அசிஸ்டன்ட் பிரிட்ஜு, அசிஸ்டன்ட் கேரேஜ் அண்ட் வேகன், லோகோ பைலட் ஷெட் எலக்ட்ரிக்கல், இது வந்து எலக்ட்ரிக்கலுக்கானது. பிவே அப்படின்னா பெர்மனன்ட் வே, அசிஸ்டன்ட் பெர்மனன்ட் வே அப்படின்னு சொல்லுவாங்க. அசிஸ்டன்ட் டிஎல் அண்ட் ஏசி அப்படின்னா ட்ரெயின் லைட் அண்ட் ஏர் கண்டிஷனர் ஒர்க் ஷாப் அப்படின்றது. அதில் அசிஸ்டண்ட்டு ட்ராக் மிஷினு, டிஆர்டி பாயிண்ட்ஸ் மேன், ட்ராக் மெயின்டெனர். அதாவது இது எல்லாமே நம்ம சென்னை ரீஜனுக்கு அப்ளை பண்ணுற கொடுக்கறதுக்கான போஸ்ட்டு. இப்போ வந்து வேக்கன்சி பாருங்கள். இது என்ன யூஆர்னா ஜென்ரலு, எஸ்சி, எஸ்டி, ஓபிசி, இடபிள்யூஎஸ், இது டோட்டல். இது எல்லாத்துக்கும் பிரித்து கொடுத்துருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏதோ ஒன்று எடுத்துக்கிறோம்னு பாருங்கள். இப்போ எதை எடுத்துக்கலாம், ட்ராக் மெயின்டெனர் கடைசி இதை பாருங்கள். இன்ஜினியரிங் எஸ்ஆர் ரீஜனில் ஜென்ரலில் எவ்வளோ இருக்குது 456 வேக்கன்சி, எஸ்சியில் 163, எஸ்டியில் 92, ஓபிசியில் 306, இடபிள்யூஎஸ்ல 112. இப்போ டோட்டலாக 1126. அப்போ இதே கம்பேர் பண்ணும்போது இதுக்கு தான் வேகன்சி நம்மளுக்கு அதிகமாக இருக்குது. ஓகே, இப்போ இதெல்லாம் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து என்ன பார்க்கணும், ஓகே அடுத்து நம்மளுக்கு என்னதுன்னா போஸ்டிங் பேராமீட்டர்ஸ் பற்றி. நான் இப்போ சொன்னேன்ல மெடிக்கல் ஸ்டாண்டர்ட்ஸ். இங்கே பாருங்கள் C1, B1, C1 மோஸ்ட்டாக எல்லாமே இந்த கேட்டகரியில் தான் இருக்குது மெடிக்கல் ஸ்டாண்டர்ட். நம்ம ஐயோட ஃபிட்னஸ் பேஸ் பண்ணி. இதோட எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் என்ன சொன்னேன், 10th பாஸ் ஆனாலே போதும். இல்லை ஐடிஐ இல்லாட்டி ஈக்குவலண்ட் ஆர் நேஷனல் அப்ரெண்டிஸ்ஷிப் சர்டிஃபிகேட் வச்சுருக்கோம். யாருன்னா NCV, அதாவது நேஷனல் சர்டிஃபிகேட் ஒகேஷனல் ட்ரைனிங், அவங்க சர்டிஃபிகேட் ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க, அது இருக்கணும். மோஸ்ட்டாக எல்லாமே 10th பாஸ் பண்ணியிருப்பீங்க. 10th பாஸ் பண்ண எல்லாருமே இதை கண்டிப்பாக ஒரு அட்டெம்ப்ட் கொடுத்தே பாருங்கள். ஏன்னா வந்து இது வந்து 10th குவாலிஃபிகேஷனாக நீங்கள் ஆல்ரெடி அப்போ 10th முடிச்சவங்கலாம் படித்தாங்கன்னா ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஏன்னா அவங்க அப்போ தான் முடிச்சுட்டு வந்திருப்பாங்க. இதை பாருங்க, மெடிக்கல் ஸ்டாண்டர்ட் B1 எல்லாமே B1 தான் கொடுத்துருக்கான். நம்மளுக்கு ரொம்ப C1, B1 கொடுத்துருக்காங்கன்னா இப்போ நம்மளுக்கு என்னெல்லாம் பார்த்தோம், A2, B2, C1 அந்த மாதிரி நிறையா பார்த்தோம்ல. அதில் எல்லாமே A1, A2ன்றத கொஞ்சம் வித்தவுட் கிளாஸஸ் இருந்துச்சு. இது எல்லாமே வித்தவுட் கிளாஸஸ் தான் இருக்கும். அடுத்து எல்என்டி எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டு, இதெல்லாம் என்ன ஜென்ரல் சர்வீசஸ், C1, B1, C1, A3. அப்போ இந்த இதெல்லாம் A3 கொடுத்துருக்காங்க, இது A2. மற்ற எல்லாமே B1, C1 கேட்டகரி தான் மோஸ்ட்டாக எல்லாத்துக்கும். 10th குவாலிஃபிகேஷன் தான். இந்த கீழே அவங்களுக்கு கொடுத்துருப்பாங்க என்னென்ன அப்படின்றது. அவ்வளோதான். இதுதான் நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இந்த நோட்டிஃபிகேஷனில். இது அஃபிஷியலாக அப்படின்னு கேட்டிங்கன்னா இது அஃபிஷியலில், ஆனால் அஃபிஷியலாக வந்தாலும் இதுதான் இருக்கும், வேறு எந்த மாற்றமும் இருக்காது. ஓகே, இப்போ நம்ம மதுரை கிளையில் வந்து என்ன போட்டிருக்காங்கன்னா ரயில்வே குரூப் டிக்கான கிளாஸ் என்னைக்கு டேட்டு பாருங்கள், January 22, 2025 புதன்கிழமையில தான் ஆரம்பிக்குது. ஆஃப்லைன் பேட்ச் தான் போகுது. மதுரையில் வந்து படிக்கிற மாதிரி இருக்கும். அந்த பேட்ச் பேர் என்னது, தேஜஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த பேட்ச் பேர்
அட்மிஷன் போய்கிட்டு இருக்கு. ஃபீஸ் வந்து எவ்வளோனா 10,000. சரி, இப்போ என்னெல்லாம் இங்கே கிளாஸ் ஆரம்பித்து என்னெல்லாம் கொடுப்பாங்க, என்னெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபர்ஸ்ட் காலையில் உங்களுக்கு கிளாஸ் போகும். காலையில் 10 to 1 அந்த ரேஞ்சில் கிளாஸ் போகும். மத்தியானம் வந்து உங்களுக்கு லேப் ஃபெசிலிட்டிஸு, ஸ்டடி ஹாலு எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இங்கே லேபில் நீங்கள் எல்லாமே சிபிடி டெஸ்ட்னால இங்கே லேப் இருக்குது, ஸ்டடி ஹால் இருக்குது, மென்டார் சப்போர்ட் இருக்குது. உங்களுக்கு எந்த டவுட்னாலும் கிளியர் பண்ணிக்குவாங்க அங்கே. இது போக மெட்டீரியல்ஸு, ரீசனிங் புக்கு, ஜென்ரல் அவேர்னஸ்ஸு, ஸ்டாட்டிக் ஜிகே புக்கு, ப்ரிப்பரேஷன் ஸ்ட்ராட்டஜி புக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க. எந்த ஃபீஸ்க்குள்ளனா 10,000லே. இது எப்போ அப்படின்னா இந்த ஜனவரி 25க்குள்ளே நீங்கள் பே பண்ணிவிட்டு ஆகுனா உங்களுக்கு 10,000. அதுக்கு மேலே அப்படின்னா உங்களுக்கு 12,000 ஆயிரும். அதனால மோஸ்ட்டாக எல்லாருமே இந்த ஜனவரி 25க்குள்ளேயே வந்து அட்மிஷன் போக ட்ரை பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணுங்கள். 9363620300 இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் சொல்லுவாங்க. அது போக இப்போ இங்கே வந்து ஆன்லைன் டெஸ்ட் ஆக்சஸும் உண்டு. இப்போ நீங்கள் ஒன்ஸ் கிளாஸ் வந்து ஒரு 5 to 6 months உங்களுக்கு போகும். அதுக்கப்புறம் 1 year வரைக்கும் உங்களுக்கு டெஸ்ட் வேலிடிட்டி இருக்கும். அந்த டெஸ்ட்டில் என்னெல்லாம் இருக்குன்னா என்டிபிசிக்கான டெஸ்ட்டு, எஸ்எஸ்சிக்கான டெஸ்ட்டு, குரூப் டி, ரயில்வே எல்லா டெஸ்ட்டும் நீங்கள் சிஜிஎல், சிஹெச்எஸ்எல், எம்டிஎஸ் எல்லாமே டெஸ்ட் பார்க்கலாம். எதுக்குன்னா 1 year வேலிடிட்டி உங்களுக்கு இருக்கும். டெஸ்ட்டு வித் சொல்யூஷன் எக்ஸ்ப்ளனேஷனோட உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி புக்ஸ் எல்லாமே உங்களுக்கு பைலிங்குவலாக இருக்கும். இப்போ சில பேர் வந்து இங்கிலீஷில் தான் இருக்கும். நம்ம மோஸ்ட்டாக சோர்ஸ் வந்து என்ன ஹிந்தி தான் இருக்குது. அதனால உங்களுக்கு வந்து தமிழ், இங்கிலீஷ் ரெண்டுலேயும் என்ன இருக்கும், புக்கு பைலிங்குவலாக தான் இருக்கும். அதனால தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் படிக்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ நான் எஸ்எஸ்சி படிக்கிறேன், இங்கே வந்து ஜாயின் பண்ணலாம்னா கண்டிப்பாக ஜாயின் பண்ணலாம். எஸ்எஸ்சிக்கு ரயில்வேக்கு என்ன வித்தியாசம், இங்கிலீஷ் மட்டும்தான் டிஃப்ரென்ஸ். மற்றபடி ஆப்டி, ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ் எல்லாமே சேம் தான். அதனால் இப்போ எஸ்எஸ்சி ஜாயின் பண்ணுறவங்களுக்கு தனியாக இங்கிலீஷ் கிளாஸஸ் போகும். அதனால் எஸ்எஸ்சி ஸ்டூடெண்ட்ஸும் ஜாயின் பண்ணிக்கலாம். இப்போ வந்து எனக்கு ஆஃப்லைனில் வந்து படிக்க முடியல, நான் வேறு ஊரில் இருக்கேன், என்னால் இங்கே வந்து படிக்க முடியாது, மதுரையில் வந்து தங்கி படிக்க முடியாது அப்படின்னா உங்களுக்காண்டி தான் இந்த ஆன்லைன் பேட்ச் போடுறோம். டெக்கான் குயின் பேட்ச் அப்படின்னு சொல்லுவோம் இந்த பேட்ச் நேம். இது ஆன்லைன் பேட்ச். இதுவும் வந்து வெனஸ்டேலேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஆன்லைனில் என்ன உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோஸ் ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. 1 year வேலிடிட்டி. நீங்கள் வீட்டில் இருந்தே ப்ரிப்பேர் பண்ணலாம். எல்லா வீடியோஸும் உங்களுக்கு ஆர்டர் பை பெர்சன்டேஜ் அப்படின்னா அதில் ஒரு 10 வீடியோஸ் கிட்ட இருக்கும். அதாவது பேசிக் மாடரேட், ஹை லெவல், இது மூணையும் பேஸ் பண்ணி தான் நம்மளுக்கு மேக்ஸ் சம்ஸஸ்லாம் இருக்கும். நீங்கள் உங்களுக்கு மோஸ்ட்டாக டவுட் எதுவுமே வராது. டவுட் வந்தாலும் நீங்கள் இந்த நம்பர்ஸை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுட் கிளாரிஃபிகேஷன் பண்ணிடுவாங்க. இதுதான் இந்த வீடியோ ரெக்கார்டட் பேட்சில் நம்மளுக்கு 1 year வேலிடிட்டி இருக்கும். உங்களுக்கு ரெக்கார்டட் வீடியோவில் என்ன இருக்கும்னா ஆப்டி, ரீசனிங்கு, ஜென்ரல் அவேர்னஸ், ஜென்ரல் சயின்ஸு எல்லாத்துக்கான வீடியோஸும் அதில் இருக்கும். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் டவுட் இருக்குது அப்படின்னா இந்த கீழே இருக்க இந்த 3 நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸு சொல்லிடுவாங்க. ஓகே, வேறு ஏதாச்சும் உங்களுக்கு டவுட் இருக்குது அப்படின்னா இந்த கீழே இருக்க 3 நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும், எப்படி அட்மிஷன் போடுறது, எப்படி ஆன்லைன் வீடியோ பர்ச்சேஸ் பண்ணுறது எல்லாமே அவங்க உங்களுக்கு டீட்டெயிலாக சொல்லிடுவாங்க. ஓகே, எல்லாரும் குரூப் டி நோட்டிஃபிகேஷன் நம்ம எதிர்பார்த்துட்டு இருந்தது வந்துருச்சு. எல்லாரும் டக்குன்னு எக்ஸாம் பாஸ் பண்ணி போகிறதுக்கு வாழ்த்துக்கள். நன்றி.